ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு மார்னிங் சின்ன விலாக் தான் எடுக்கிறேன். இப்போது தீர்த்தா தருண் எல்லாருமே எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ ஒரு 8 மணிக்கு மேலே ஆச்சு. வெளியில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குல்ல பார்க்கும்போது. நல்லாயிருக்கும் மார்னிங் டைம்லலாம் இந்த மாதிரி வெளியில் வந்து பார்த்தா. மார்னிங் டைமில் ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது, ஏன்னா ஒரு போக போக தான் கொஞ்சம் ரஷ் இதுவாகும். இப்போ கொஞ்சம் காமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தருண் தீர்த்தாலாம் வந்து காலையில் எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் வச்சு பேட்டு அந்த ஸ்டெம்ப் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு விளையாடிட்டுருக்காங்க. ஷிவானியும் கூட இருக்கா. இது எங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களோட பாப்பா. பக்கத்தில் தான், வீடு பக்கத்தில் தான் வந்திருந்தா. ஸோ அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு தான் வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடணும். ரெண்டு பேரும் குளிக்கணும், அப்புறம் டிஃபன் சாப்பிட வைக்கணும், அதெல்லாம் இருக்குது. கூப்பிட்டாலே வரவே. தருண் தான் வந்து தீர்த்தா வந்து கிரிக்கெட் விளையாடுறதுலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தருண் தான் வந்து நல்லா இது பண்ணிகிட்ருப்பான். அக்கா பையனும் வரல. அவன் மார்னிங் தான் வருவான். அவன் வீட்டில் இருக்கான். மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போயிடுவான். அவங்க அம்மா அப்போல்லாம் ஆஃபீஸ் போகிறாங்க இல்லையா, ஸோ தனியாக இருப்பான் சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட இருப்பான். ஈவினிங் அவங்க அம்மா ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே அவங்க கூட போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த லுடோ இருக்குல்ல விளையாடுறாங்க. அது ஒன்றுமே தெரியாது. சிவானிக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் தீர்த்தாக்கு தருணுக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அகில்து தான். அகில் போனோன்னா அதெல்லாம் எடுக்கிற வேலை. அவர் இருந்தால் எங்கேயாச்சும் போட்டுருவாங்க, ஒழுங்காக வைக்கிறதே கிடையாது. அதை வச்சு தீர்த்தா கலர் பென்சில் வச்சுட்டு அது போட்டோன்னா அந்த 5, 6, 7 வரும். நம்ம அப்படி இப்போ விளையாடுவோம்ல, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சும்மா போட்டு வச்சு அப்படி விளையாடிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். இனிமேல் தான் சாப்பாடுலாம் கொடுத்து டேப் அப்படி நாங்களும் சாப்பிட்ணும். டைம் சீக்கிரமாக போயிடுது. எவ்வளோ சீக்கிரம் போயிடுது டைமு. என்னமோ நோண்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆனால் சிவானி வந்தால் கொஞ்சம் நேரம் எங்களெல்லாம் தொல்லை பண்ண மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா எங்களை எல்லோரும் பிடிச்சி அது வேணும் இது வேணும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து அந்த புக்கு வந்து அந்த புக்கு இருக்குல்ல டேபிளில், ஆக்சுவலி அது வந்து நான் தருண் தீர்த்தாக்கு ட்ராயிங்க்காக நாங்கள் வாங்கி கொடுத்தது. சும்மா தருண் வந்து கொஞ்சம் ட்ராயிங் பண்ணுவான். ஏதாவது ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது பிக்சர் இது வர அப்படின்னு சொன்னால் அவன் வரைப்பான். என்ன சொல்கிறது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ண மாட்டான், ஆனால் நல்லா கொஞ்சம் பரவாயில்லாமல் வரைப்பான். அவனுக்கு அந்த ஸ்கில் இருக்குது. அவனுக்கு தீர்த்தாவும் லைட்டாக வரைப்பான். ஆனால் தீர்த்தை விட தருண் வந்து ட்ராயிங் பண்ணுறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட். டக்குன்னு அவன் ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவனுக்கு இருக்குன்னு தோணுது எனக்கு. அது கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அவன் நல்லா ட்ரா பண்ணுவான்னு தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து அவன் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ட்ராயிங்க்காக நான் வாங்கி கொடுத்த அந்த க்ரையான்ஸு, கலர் பென்சில் எல்லாமே அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், தருண் வரைஞ்சது எனக்கு காமிக்கணும் பாருங்க. அவன் ஏதாவது நம்ம அவனே அந்த ஃப்ளவர்ஸு அது வந்து ஏதோ பூதமாக ஏதோன்னு சொன்னான். இதெல்லாம் வந்து அவன் வரைஞ்சது தான் அதில் இருக்கிறது. அவனே ட்ரா பண்ணிவிட்டு அவனே வரைவான். ஃப்ளவர்ஸ் கூட வரைஞ்சிருக்கான் பாருங்கள். பரவாயில்ல. இப்போ இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஏன்னா எனக்கு சுத்தமாக ட்ராயிங் வரவே வராது. எனக்கு நான் படிக்கிற டைமில் கூட எனக்கு அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் நமக்கு இதில் இது பயாலஜிலலாம் வரும் இல்லையா, ஸோ அப்போல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ வைக்க மேப் கூட ஒழுங்காக வரையவே வராது. எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ராயிங் கொஞ்சம் வரும். அந்த ஒரு இதுதான் அவனுக்கு தருணுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ட்ராயிங் இதுவே இல்லை. எல்லாம் எடுத்து போட்டு இப்படி தான் அவங்களுக்கு தெரியாமல் நம்மளால் எதுவுமே எடுத்து வைக்க முடியாது. இது வந்து ஸ்கூல் ட்ராயிங்க்கு வாங்கினது தான். இது வந்து அந்த பீப்பின்னு சொல்லுவோம்ல, என்னது ஃப்ளூட் அனிமல் இருக்குல்ல, அந்த ஊதுறது மாதிரி. அது சிவானி வந்து 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, தருணுக்கும் தீர்த்தாக்கும். அதுதான் இனிமேல் தான் எல்லாருமே 2 பேரையும் குளிப்பாட்டணும். கூப்பிட்டவங்க வருவாங்க. இப்போ சிவானி போனதுக்கப்புறம் தான் வருவாங்க குளிக்கிறதுக்கு. அவ்வளோ. இப்போ வந்து டைம் ஒரு 9:15 ஆகிடுச்சு. 2 பேரும் குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. தீர்த்தா வந்து கீழே உட்காந்துருக்கா. அவள் வந்து வரல மேலே. இதுக்கு இல்லையே தீர்த்தா வந்து ஏதோ தீர்த்தா இன்னும் குளிக்கல. தீர்த்தா சாப்பிட்டு முடிச்சிட்டா. தருண் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். கரெக்டு, தீர்த்தா சாப்பிட்டு முடிச்சிட்டா சீக்கிரம். இப்போ வந்து 2 பேரும் தருண் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான்.
அப்புறம் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது நான் வந்து சப்ஸ்கிரைப் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் நம்மளை ஃபேமிலியில் இருக்கிறவங்கக்கிட்ட, அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்லி இந்த மாதிரி சேனல் இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் நான் மெசேஜ் பாஸ் பண்ண, வீடியோ ஷேர் பண்ண எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுக்கப்புறமா அன்சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பட் வந்து அது இல்லாமல் நிறைய பேர் எல்லாமே இப்போ யூடியூப்பில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்துட்டு ஒரு 1 lakh இல்லைனா 1000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது யாராவது அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு அந்த கவுண்ட் தெரியாது கரெக்டாக. ஏன்னா நிறைய இருக்கும் தெரியாது. எனக்கு ஜஸ்ட்டு வந்து 157 தான் இருக்குது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஸோ அதுலேருந்து நமக்கு ஒருத்தர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். 1 குறையும் போது 2 குறையும் போது யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னு சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய இருக்கும்போது தானே நமக்கு தெரியாது. கம்மியாக இருக்கும்போது சீக்கிரமாக நமக்கு தெரியும் குறைஞ்சிருச்சுன்ட்டு. ஸோ பிடிக்காமல் யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நம்ம யார்கிட்டே இந்த மாதிரி சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா பிடிச்சிட்டு பண்ணுறது தான் எப்போவுமே வந்து ஒரு சேனல் பார்த்துட்டு ஓகே அந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சி தானே பண்ணுறாங்க. ஸோ வீடியோஸ் போட்டால் எல்லாருமே பார்ப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்ப்பாங்க. மற்றபடி நம்ம பண்ணுங்கள் அந்த மாதிரி இது பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால தான். ஸோ இனிமேல் யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தானாக யூடியூப்பில் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து எனக்கு சந்தோஷம். ஸோ எனக்கு இப்போ ஏன் சொல்லணும்னா, எனக்கு நேற்று கூட ஒன்று அன்சப்ஸ்கிரைப் ஆகிருக்கேன், ஒன்று குறைஞ்சிச்சு. ஸோ நம்ம பார்க்கும்போது தெரியுது இல்லை, எனக்கு 157 இருந்தது, அப்புறம் 156 ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் பார்க்கும்போது 155. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ என்னோடய வீடியோ பிடிக்காமல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தான் போல் இருக்குது. பரவாயில்ல, அதுக்கு என்ன சொல்ல முடியும். எதுவுமே பிடிச்சா தானே இருக்கும். ஏன்னா அது யாரையும் குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா என்னோடய சின்ன சேனல் தானே. ஏன்னா என்ன மற்ற சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது எந்த ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது வந்து எல்லாமே நானாக தான் எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறது, வீடியோ எடுக்கிறது எல்லாம் ஃபோன்லேயே தான் நான் பண்ணுறேன். சிஸ்டம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.